ரைஸ் வாங்கி அதில் எத்தனை சிக்கன் இருக்குன்னு எண்ணி சொல்லுங்கள். சிக்கன் ரைஸ் தானே ஆல்ரெடி அந்த வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். போய் பார்த்துருவாங்க. அப்புறம் நானும் எங்கள் கேங் பசங்க 3 பேர் சேர்ந்து பைக் எடுத்துன்னு போய்ட்டு தெரிஞ்ச அண்ணன் கடைக்கு போய் ரைஸ் வாங்கிட்டு வரலான்ட்டு ரைஸ் வாங்க போகிறோன்னா ஒரே ஜாலி தான். அப்புறம் போயிட்டு ரைஸ் போட ஆரம்பித்தாங்க. சிக்கன்லாம் போட அதை பார்க்கும்போது ஒரே டெம்ப்டாகுது, எப்படியாவது அந்த சிக்கனை சாப்பிட்ணுன்ட்டு. நம்ம என்ன செம்மையாக செய்வார் சிக்கன் ரைஸ்னால், அதெல்லாம் குறைய சொல்லுவாங்க, தரமாக செய்வார். அங்கே வந்து சிக்கன்றதை பார்த்தீங்களா இல்லையா? அப்புறமா சிக்கன் ரைஸ் வாங்கி அப்புறம் பார்சலில் போட்டுட்டோம். பார்சலில் போட்டு அது எப்படா கைக்கு வரும்னு சிக்கன் பார்த்து ரைஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறாருன்ட்டு. அப்புறம் அந்த சிக்கன் ரைஸையும் வாங்கிக்கின்னு சாஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இலையில் கொட்டி அப்புறம் பெரிய ஒரு வாழை இலையை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்புறம் ஹெல்ப்புக்கு ஒரு அண்ணனை கூட்டுக்கணும், பக்கத்துக்கிட்ட அவர் அண்ணனை கூட்டுக்குன்னு அப்புறம் நானும் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன ஆரம்பித்தேன். சரி ஸ்டார்டிங்கே எல்லோரும் சின்ன சிக்கனாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி பெருக்கெடுப்போம். அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு அப்புறம் அண்ணனோட ஹெல்ப்பில் ஒன்று அவர் காமிச்சிருந்தார். அதை ஒரு எந்த சிக்கனையும் விடலை, சின்ன சிக்கன் கூட சரி எதையுமே விடலை. என்றா எண்ணினே அந்த ஒரு 10 நிமிஷம் கிட்ட எண்ணினே இருந்தேன். எவ்வளோ இருந்து சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. ஆனால் அவனை எண்ணும் போதெல்லாம் அப்படியே சரி நாக்கில் ஜொல்லு ஊற்றுற மாதிரி வச்சு அந்த சாப்பிடணுண்டா எவ்வளோ நேரம்டா எண்ணினே இருப்பேன். பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு வேறு எப்படா அதை சிக்கன் ரைஸ் சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆர்வமாக இருந்தது எனக்கும். சரி நானும் எண்ணிகிட்டே தான் இருக்கேன். சரியான பசி எனக்கு வேறு. நான் வேறு இதுக்கோசமே சாப்பிடாம வேறு இருந்தேன் சிக்கன் ரைஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு. அப்புறமா கடைசியாக எண்ணி முடிச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். அவ்வளோ சிக்கன் இல்லாமல் மொத்தமாக எண்ணிட்டு இல்லை. மொத்தம் எவ்வளோன்னு சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. மொத்தம் எத்தனை சிக்கன் வந்து சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. 54 சிக்கன் இருந்தது. நான் எண்ணி பார்த்தது 54 இருந்தது. அடுத்தது என்ன பண்ணலான்னு கமெண்ட் சொல்லுங்கள், நாளைக்கு பார்க்கலாம்.